welcome, namaste, good afternoon, everything we have to take. And this is a great day, Women's Day celebration in Gurukulam Global School. Really, I am so happy to meet you all. First of all, I would like to thank the Vice Chairman to invite me to meet you all, to address you. இவ்வளவு பெரிய ஒரு அழகான ஒரு பெண்கள் கிட்ட பியூட்டிஃபுல் லேடிஸ் இல்லையா, சிரிக்காம அழகா பேசுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ். இப்போ இவ்வளவு விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொன்னார் இல்லையா. ரெஸ்பெக்டட் வைஸ் சேர்மன், டிரெக்டர் மேம், பிரின்சிபல் மேம், ஸ்டாஃப், parents, other dignitaries here. First of all, another thanks to Mr. Subramaniam sir for introducing me to this school. Anyone introduced and introducing this school to me. இந்த பள்ளியை வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதர்வைஸ் எனக்கு தெரியாது இங்கே வந்து நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வாய்ப்புகள் நிறைய நமக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் வந்து நான் வந்து ரொம்ப கண்டுபிடிச்சு சந்தோஷப்பட்டது சூப்பர் கிட்ஸ், யங் சயின்டிஸ்ட், யங் திங்கர்ஸ் அண்ட் யங் அச்சீவர்ஸ். யுவர் சில்ட்ரன், உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி காமிச்சாங்க இல்லையா. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்காக இவ்வளவு பாடுபட்டு அவங்க இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்கூல் ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்தோம். அத்தனை ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோ இது அவங்க சொல்கிறப்பெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஃபீஸ் வந்து இவ்வளவு கம்மியான ஒரு ஃபீஸில் இத்தனை குழந்தைங்களுக்கு இவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் கொடுக்கறதுக்கு வந்து இட்ஸ் அ சர்வீஸ் மைண்ட். சும்மா சாதாரணமாக வராது இதெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு சர்வீஸ் மைண்ட் உள்ள மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம திரும்பவும் நம்ம கிளாப் பண்ணி முதலாய் தோன்ற குழந்தைகள் தங்கி கற்றார் அன்று. இன்று குருகுலம் குளோபல் பள்ளி குழந்தைகள் மேன்மை சொல்லி, அவங்க சும்மா சொல்லி கொடுக்கல, குழந்தைகள் மேன்மை சொல்லி அருமையாய் நடத்தும் ஆற்றல், அருமையாய் நடத்தும் ஆற்றல் அறிந்திட மகிழ்வே உற்றே. பெருமையும் புகழும் சேர, இந்த பெருமையும் புகழும் இன்னும் நிறைய சேர குழந்தைகளே, உங்க குழந்தைகளை நான் கூப்பிட்டு சொல்றேன். பெருமையும் புகழும் சேர குழந்தைகளை வீடுடன் சாதிப்பீரே. கண்டிப்பா அந்த குழந்தைங்க வந்து சாதிச்சு காட்டுவாங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இங்க வந்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அட்மாஸ்பியர், அவ்வளவு ஒரு டெடிகேஷன், இன்வால்வ்மெண்ட், இப்படி வந்து இப்படிப்பட்ட ஒரு பள்ளியில் வந்து உங்க பிள்ளைங்களை வந்து நீங்க சேர்த்து படிக்க வைக்கிறதே ஒரு பெருமை இல்லையா. சார் சொன்ன மாதிரி உங்க பிள்ளைங்க இங்க வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நீங்க என்ன how to show your thanks, எப்படி நீங்க நன்றி சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமா? அவங்களை யங் அச்சீவர்ஸ், யங் திங்கர்ஸ், எவ்வளவு சூப்பர் கிட்ஸ் எல்லாம் கொண்டு வரோம் இல்லையா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம உங்களுடைய சரௌண்டிங்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுடைய சரௌண்டிங்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும் இல்லையா, உங்க நெய்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் இந்த ஸ்கூல் பத்தி சொல்லணும். யூ ஆர் தி எக்ஸாம்பிள். அவங்களுக்கு வந்து வேற யார் மூலமா அட்வர்டைஸ்மெண்ட் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்க போய் என்னோட குழந்தை இந்த ஸ்கூல்ல படிக்குது, நல்லா படிக்கிறாங்க, அந்த டீச்சர்லாம் எனக்கு நல்லா தெரியும், அந்த பிரின்சிபல், அங்க இருக்கிற கரஸ்பாண்டன்ட் எல்லாருமே எனக்கு தெரியும், ஃபீஸ் கூட ரொம்ப கம்மியா இருக்கு கம்பேர் பண்றப்போ, நல்ல எஜுகேஷன் இருக்கு, ஏன் உங்க குழந்தைகளை இங்க வந்து சேர்க்கக்கூடாது, நீங்க கொண்டு வந்து ஒரு தடவை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி யூ ஹேவ் டு இன்ட்ரோடியூஸ் டு தெம். இப்போ நம்ம குழந்தைய இங்க சேர்க்கலாம். இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான், பார்க்கறதுக்கு சின்ன விஷயம் மாதிரி இருக்கும். பட் இட் வில் டூ a great wonder. நிறைய அந்த குழந்தைகள் இங்க வந்து படிக்கிறதுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா. அதுதான் உங்களுடைய gratitude. How to show your gratitude. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க கொண்டு வந்து சேர்த்தா நாளைக்கு அந்த குழந்தைங்க அச்சீவ் பண்ணா you will be proud. நான் கொண்டு வந்து சேர்த்த இந்த குழந்தைய, அந்த குழந்தைக்கு ஸ்டேட் லெவல்ல வந்திருக்கு, என்னாலதான் வந்திருக்குன்னு நீங்க பெருமையா சொல்லிக்கலாம் இல்லையா. கரெக்ட் தானே? அது மாதிரி நீங்க செய்யணும். இதுதான் முதல் ஆரம்பம். இப்போ நிறைய சொல்ல பெண்களுக்கு வேலை
அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போன உடனே அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்க, ரொம்ப தாகமா இருக்கு, எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. தாகமா இருக்கா, நான் தண்ணி தரேன், முதல்ல உங்களை வந்து அறிமுகப்படுத்திக்கோங்க. எப்படி பாருங்க, உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க, நீங்க யாரும் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த பொண்ணு கிராமத்து பொண்ணு கேக்குது. இவர் நினைக்கிறாரு, ஒரு கிராமத்து பொண்ணு நம்மள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு கேக்குது, நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, நம்ம அவருக்கு வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. ரொம்ப அதை பத்தி ஒரு பெருமை வந்து தேரன் டிராவலர் தான் இருக்கிறாங்க ஐயா. ஒண்ணு சூரியன், இன்னொன்னு சந்திரன். அவங்கதான் இரவும் பகலுமா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வேற யாரும் டிராவலர்ஸ் கிடையாது, சூரியன் சந்திரன் மட்டும்தான். அப்படின்னா இவருக்கு அப்படி ஒரு மாதிரி என்னடா இந்த மாதிரி இந்த பொண்ணு இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சொல்லுங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு திரும்பி கேட்கிறான். அவர் எப்படி யோசிக்கிறாரு, சரி நான் ஒரு கெஸ்ட், நான் வந்து ஒரு விருந்தினர், நான் ஒரு கெஸ்ட், தண்ணி வேணும் அவருக்கு, தாகம் அடிக்குது அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு சொல்றா, இந்த உலகத்திலேயே ரெண்டு கெஸ்ட் தான் இருக்கிறாங்க, ஒன்று செல்வம், இன்னொன்னு இளமை. செல்வம்னா உங்களுக்கு பெர்மனண்டா இருக்காது, வரும் தங்கும் கிளம்பிடும் அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப எரிச்சல் வந்துருச்சு. என்னன்னா தண்ணியை கொடுக்காம இந்த பொண்ணு பேசிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படிங்கிறா. சரி நான் ஒரு பொறுமைசாலி, மனசுக்குள்ள ஆத்திரம், பொறுமைசாலி அப்படிங்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, இந்த உலகத்துல ரெண்டு பொறுமைசாலி தான் இருக்கிறாங்க, ஒண்ணு வந்து பூமி, இன்னொன்னு வந்து மரம். பூமி எவ்வளவு தாங்கினாலும் எவ்வளவு நம்ம செய்யணும், ஆழ்துளை கிணற போட்டு 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 அந்த பூமியை அவ்வளவு பாடப்படுத்துறோம், வெடிகுண்ட வைக்கிறாங்க, அந்த பூமியை என்னென்ன நாசப்படுத்த முடியுமோ படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அது என்ன செய்யுது, பொறுமையை நம்ம தாங்கிட்டு இருக்கு. மரம் எவ்வளவு நீ கல்ல எடுத்து நீ அடிச்சா கூட உனக்கு கனி காய்களை கொடுக்குது இல்லையா, வெட்டினா கூட விறகா பயன்படுது, வேற எதுக்கு பயன்படுது, உங்க மேல கோச்சுக்காது. அந்த பூமியும் மரம் தான் உலகத்திலேயே பொறுமைசாலி. இவருக்கு கோபம் வந்துருச்சு, இனிமே தாங்க முடியாது, ஏதாச்சும் ஒரு வேற வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஒரு பிடிவாதக்காரன் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்திலேயே ரெண்டு பிடிவாதக்காரன் தான் இருக்கிறாங்க. அவருக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. பெரிய கவிஞர் காளிதாசு, ரெண்டு பிடிவாதக்காரன், பெட்டர் வளர்ந்துகிட்டே இருக்கு இல்லையா, பிடிவாதமா வளருது. எவ்வளவு முடிய நீ வெட்டினாலும் அது வளர்ந்துடும், நகத்தை எவ்வளவு வெட்டினாலும் அது வளர்ந்துடும். பிடிவாதம் நான் வளர்வேன் பாட்டி வளர்ந்துட்டே இருக்கும், அதுதான் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு மயக்கமே வந்துருச்சு. அவருக்கு இனிமே தாங்கவே முடியாது, இந்த பொண்ணு ரொம்ப நம்மளை இம்சப்படுத்துறா, சரிம்மா நான் ஒரு முட்டாள் அப்படின்றாரு. கடைசியில் நான் ஒரு முட்டாள், அப்பயாச்சும் கொடுத்து தண்ணியை கொடுப்பான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப அவர் அந்த பொண்ணு சொல்லுது, இந்த உலகத்திலேயே ரெண்டு முட்டாள் தான் இருக்கிறான், ரெண்டு முட்டாள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு அப்படியே அதிர்ச்சி ஆகிடுது. என்னன்னா நாட்டை ஆள தெரியாத முட்டாள் ஒருத்தர், அந்த அரசனுக்கு அவன் அரசன், அவனுக்கு துதிப்பாடும் அமைச்சர், இவங்க ரெண்டு பேரும் தான் முட்டாள். ஒரு நாட்டையே ஆள தெரியாம ஒரு ராஜா இருந்தான்னா அவன் பெரிய முட்டாள். அவனை போய் கும்பிட்டு நீதான் நல்ல ராஜா கும்பிட்டான்னா அந்த அமைச்சர் அவன் ஒரு முட்டாள். ரெண்டு முட்டாள். இவருக்கு அது மேல ஒண்ணுமே செய்ய முடியல. சடான அந்த பொண்ணு காலில் விழுந்தார். மகாகவி அந்த பொண்ணை எவ்வளவு கேவலமா நினைச்சாரு. கடைசியில அவன் தேய்க்க முடியாம அவன் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு கும்பிடுறாரு. எழுந்திரி மகனே அப்படிங்கிற அந்த பொண்ணு எழுந்திரி நிமிர்ந்துட்டு எடுத்து பாக்குறாரு. சாட்சாத் சரஸ்வதி தேவி நிக்கிறான். உடனே அவர் அப்படி கையெழுத்து கும்பிடுறாரு. உடனே அப்ப அந்த பொண்ணு அந்த சரஸ்வதி தேவி சொல்லுது, நீ மனிதன், உன்னை எப்படி நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கணும், நான் ஒரு மனிதன் பண்ணிருக்கணும். இன்னைக்கு மனிதன் உணர்வியோ அன்னைக்குதான் நீ சிறந்தவன், நீ மனிதனாகவே நீ இருக்கணும் அப்படின்னு நம்ம இப்ப எடுத்துக்கணும். மனிதன்னா மனிதன் மட்டும் கிடையாது, மனித நேயம், அந்த ஹியூமனிட்டி இருக்கணும் அப்படின்னு நம்ம அந்த மெசேஜ் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணியை குடத்தையே கையில கொடுத்துட்டேன். அந்த குடி எல்லா தண்ணியை நீயே குடின்னு சொல்லிட்டு அந்த சரஸ்வதி தேவி மறைஞ்சு போயிட்டாங்க. இப்போ இந்த மனிதனா நம்ம இருக்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும், பேரண்ட்ஸ் as well as teachers. அந்த குழந்தை வந்து என்ன வேணாலும் வரலாம், நாளைக்கு பெரிய இன்ஜினியரா வரலாம், ஐஏஎஸ் வரலாம், எத்தனையோ துறையில அந்த குழந்தை வரலாம். ஆனா அந்த குழந்தை எப்படி வளரணும், எப்படி நம்ம இருக்கணும் கற்றுக் கொடுக்கணும். நீ மனிதனா இரு, மனித நேயத்தோட இரு அப்படின்னு கற்றுக் கொடுக்கணும். அதுதான் இந்த கதையை நான் சொல்ல வந்தேன். அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க அந்த கதையில, நீ மனிதன்
இந்த பூமிக்கு ஹெல்ப் பண்ணணும், நேச்சருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அந்த குழந்தைங்க மனசுல நீங்க விதைக்கணும். தெரியுமா? பேரண்ட்ஸ்க்கு இதுதான்